எனது மகள் சோம்பேறித்தனத்தில் தலை சிறந்தவள். அவள் குழந்தை பருவத்திலிருந்தே வீட்டு வேலைகளில் அக்கறை காட்டுவதில்லை. அவளை நான் மிகவும் செல்லமாக வளர்த்தேன், ஏனென்றால் அவள் எனக்கு ஒரே மகள். அவளின் திருமணத்திற்கு ஏற்ற ஒரு பொருத்தமான மாப்பிள்ளையை தேடுவது எனக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. பல வருடங்கள் தேடிய பிறகு எனக்கு விருப்பமான ஒரு இளைஞரை கண்டுபிடித்தேன். அவர் வினோத். ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். சொந்த வீடும் இருந்தது. அவருக்கு பெற்றோரோ உடன்பிறந்தவர்களோ யாரும் இல்லாததால் அவர் தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்து வந்தார். இது போன்ற சூழலில் என் மகள் செல்வி அவரை மணந்தால் நிம்மதியான வாழ்க்கை அமையும் என்று நினைத்தேன். நான் என் மகளுக்கு திருமணத்திற்கு முன் நிறைய அறிவுரைகளை வழங்கினேன். வீட்டு வேலைகள், கணவனை கவனித்து கொள்ளும் முறைகள், மருமகனின் மனம் புண்படாத வகையில் நடந்து கொள்ள வேண்டிய வழிமுறைகள் என எல்லாவற்றையும் விளக்கிச் சொன்னேன். அவளும் எல்லாவற்றிற்கும் சம்மதித்தாள். எங்கள் குடும்பத்திற்கு இந்த திருமணம் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருந்தது. என் மகளின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் திருமண ஏற்பாடுகளை மிகச் சிறப்பாக செய்தேன். ஆனால் என்னால் எதிர்பார்க்க முடியாத சம்பவங்கள் அந்த திருமணத்திற்கு பிறகு அடுத்தடுத்து நடக்கத் தொடங்கின. திருமணமான சில மாதங்களில் என் மகளிடமிருந்து நான் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் வரவில்லை. முதலில் என் மருமகன் பொறுமையாக இருந்தார். ஆனால் படிப்படியாக அவர் என் மகளின் சோம்பேறித்தனத்தால் எரிச்சலடையத் தொடங்கினார். இதற்கிடையில் என் மகள் செல்வியின் மீதான எனது பாசமும் கவலையும் நாளுக்கு நாள் அதிகரித்தது. அவளை பற்றிய புகார்கள் கேட்க ஆரம்பித்ததும் நான் அதிர்ச்சி அடைந்தேன். என் மகள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறாள்? நான் அவளுக்கு சொல்லிக் கொடுத்த அனைத்து நல்ல பழக்கங்களும் எங்கே போயின என்ற கேள்விகள் என்னை உறுத்தின. எனவே என் சொந்த கண்களால் எல்லாவற்றையும் பார்த்து உண்மையை அறிய முடிவு செய்தேன். நான் அவர்களின் வீட்டிற்கு ஒரு விஜயம் செய்ய திட்டமிட்டேன். அப்போதுதான் எனக்கு முழுமையான புரிதல் கிடைக்கும் என்று எண்ணினேன். அதன்படி நான் வினோத் வீட்டிற்கு புறப்பட்டேன். ஆனால் நான் அங்கே சென்றது எனது வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையும் என்று அப்போது எனக்கு தெரியவில்லை. இந்த கதையின் அடுத்த பகுதியில் என் மகளின் வீட்டில் நான் கண்ட அதிர்ச்சிகரமான உண்மைகள் என்ன என்பதை அறிவோம். உங்களுக்கு இந்த கதை பிடித்ததா? கமெண்டில் சொல்லுங்கள். நான் வினோத் மற்றும் செல்வியின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தேன். அவர்களின் வீடு மிகவும் அழகாக இருந்தது. ஆனால் உள்ளே நுழைந்தபோது ஒரு வினோதமான சூழ்நிலை என்னை வரவேற்றது. என் மகள் செல்வி வழக்கம் போல் சோம்பலில் மூழ்கியிருப்பது தெரிந்தது. வீட்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பொருட்கள் சிதறி கிடந்தன. மருமகன் வினோத் வேலைக்கு சென்றுவிட்டதால் வீடு முழுவதும் அமைதி சூழ்ந்திருந்தது. நான் செல்வியிடம் பேச முயன்றபோது அவள் என்னிடம் வெறுப்புடன் பேசினாள். அம்மா, நான் இப்போது மிகவும் சோர்வாக உணர்கிறேன். நீங்கள் இன்னும் சில நாட்கள் இங்கே தங்கி எனக்கு உதவுங்கள் என்று அவள் கெஞ்சினாள். என் மகளின் குரலில் ஒரு பரிதாபம் இருந்தது. அவள் உண்மையிலேயே சிரமப்படுகிறாளா அல்லது இது அவளது சோம்பேறித்தனத்தின் மற்றொரு வடிவமா என்று எனக்கு புரியவில்லை. நான் 2 நாட்கள் அவர்கள் வீட்டில் தங்கினேன். அந்த 2 நாட்களில் என் மகள் ஒரு நாளும் சரியாக உழைப்பதையோ வீட்டு வேலைகளைச் செய்வதையோ நான் கவனிக்கவில்லை. அவள் காலை 10 மணிக்கு எழுந்தாள். மதியம் வரை படுக்கையிலேயே இருந்தாள். மீண்டும் மாலையில் தூங்கச் சென்று விடுவாள். இதை பார்த்து எனக்கு மிகுந்த கவலையும் கோபமும் வந்தது. நான் அவளுக்கு எவ்வளவோ அறிவுரை கூறியிருந்தும் அவள் அதை மதிக்கவில்லை. நான் 2 நாட்கள் தங்கி அவளது உடல்நிலை மற்றும் மனநிலையை கவனித்தேன். ஆனால் அவளால் எந்த முன்னேற்றமும் அடைய முடியவில்லை. அதே சமயம் என் மருமகன் வினோத் மிகவும் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்தார். அவர் என்னிடம் பேசும்போது எப்போதும் புன்னகையுடன் இருந்தார். ஆனால் ஒரு ஆணின் பொறுமைக்கும் ஒரு வரம்பு உண்டு என்பதை நான் உணர்ந்தேன். ஒரு நாள் இரவு வினோத் என்னிடம் தனது மனக்குறையை திறந்து கூறினார்.
அவர் செல்வியின் சோம்பேறித்தனத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார். அத்தை, உங்கள் மகள் தூக்கத்தையும் தூக்கமின்மையையும் ஒரு கலையாக மாற்றிவிட்டாள். அவளுக்கு என்னிடம் எந்த அக்கறையும் இல்லை. நான் பேசுகிறேன், அவள் கேட்பதில்லை. நான் நெருங்குகிறேன், அவள் விலகுகிறாள். எங்கள் திருமணமாகி 6 மாதங்கள் ஆகின்றன. ஆனால் எங்களுக்குள் ஒரு புரிதல் ஏற்படவில்லை என்று வெதும்பினார். அவரது வார்த்தைகளை கேட்டதும் என் மனம் உடைந்தது. நான் உடனடியாக அவருக்கு உறுதியளித்தேன். வினோத், நீங்கள் கவலைப்படாதீர்கள். நான் செல்வியிடம் பேசி சரி செய்கிறேன். அந்த இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வரவில்லை. காலை பொழுதை எதிர்நோக்கி என் மகளுடன் தீவிரமாக பேச வேண்டும் என்று முடிவு செய்தேன். அடுத்த பகுதியில் என் மகளிடம் நான் பேசிய அதிர்ச்சியான உரையாடலும் அதன் விளைவுகளும் என்ன என்பதை பார்ப்போம். இந்த கதை உங்களை எப்படி பாதித்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். மறுநாள் காலையில் வினோத் வேலைக்கு புறப்பட்டவுடன் நான் செல்வியை தனியாக அழைத்து பேசினேன். என் குரலில் கடுமையும் கவலையும் கலந்திருந்தது. செல்வி, உன் கணவன் மிகவும் கஷ்டப்படுகிறான். உன் தூக்கப் பழக்கம் அவனை மனரீதியாக பாதிக்கிறது. நீ இதை உணர வேண்டும். ஒரு மனைவியின் கடமை என்னவென்று நான் உனக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன். நீ உன் கணவனை சந்தோஷமாக வைக்க தவறினால் இந்த உறவு நிலைக்காது என்று கோபமாக கூறினேன். ஆனால் என்னை எதிர்பார்த்தது போல் செல்வி என் பேச்சை மதிக்கவில்லை. அம்மா, நீங்கள் எப்போதும் என் மீதுதான் குற்றம் சுமத்துகிறீர்கள். என் கணவன் என்னை பற்றி என்ன சொன்னாலும் அதை நீங்கள் உண்மை என்று நம்பிவிடுகிறீர்கள். ஆனால் என் பக்கத்தில் இருக்கும் கஷ்டம் உங்களுக்கு தெரியாது என்று அழுதையுடன் கூறினாள். அவளது வார்த்தைகள் என்னை மேலும் கோபப்படுத்தின. நான் எனது அறிவுரையை தொடர்ந்தேன். ஆனால் அது அவளிடம் எந்த விளைவையும் ஏற்படுத்தவில்லை. மாலை வேளையில் வினோத் தனது வேலையிலிருந்து திரும்பி வந்தார். அவர் வந்தவுடனே எங்களுக்குள் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. நான் வினோத்திடம் செல்வியை பற்றி மேலும் விசாரிக்க முயன்றேன். ஆனால் அவர் ஏதோ மனதில் குழப்பத்துடன் இருந்தார். இரவு உணவிற்கு பிறகு நான் செல்வியிடம் மீண்டும் பேச முயன்றேன். ஆனால் அவள் பதிலளிக்கவில்லை. அவள் மிகவும் சோர்வாக இருப்பதாக கூறி படுக்கைக்கு சென்று விட்டாள். நான் தனியாக உட்கார்ந்து இந்த சூழ்நிலையை எவ்வாறு சமாளிப்பது என்று யோசித்தேன். ஒரு புறம் என் மகள், மறுபுறம் என் மருமகன். இவர்களுக்கு இடையில் நான் மாட்டிக்கொண்டேன். நான் மிகவும் குழப்பமடைந்தேன். என் மகள் பொய் சொல்கிறாளா, இல்லை என் மருமகன் பொய் சொல்கிறானா? இந்த கேள்வி என் மனதை உறுத்தியது. இந்த குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நினைத்தேன். அதனால் ஒரு தந்திரமான திட்டத்தை வகுத்தேன். அன்று இரவு செல்வியை என் அறைக்கு வரச் சொல்லி நான் அவளது படுக்கையில் படுத்தேன். எனது முகத்தை போர்வையால் மூடிக்கொண்டு நான் செல்வி என்று நினைக்கும்படி செய்ய முடிவு செய்தேன். இந்த குழப்பத்திற்கு மத்தியில் நான் மேற்கொண்ட அந்த தந்திரமான முடிவு என்ன விளைவை ஏற்படுத்தியது? அடுத்த பகுதியில் அறிவோம். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் செல்வியின் படுக்கையில் படுத்து போர்வைக்குள் முகத்தை மறைத்து கொண்டேன். மனதில் பல எண்ணங்கள். வினோத் எப்போது வருவார்? அவர் வந்தால் என்ன நடக்கும்? இந்த கேள்விகள் என் மனதை அலைக்கழித்தன. சிறிது நேரத்தில் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. வினோத் அறைக்குள் நுழைந்தார். நான் மூச்சை பிடித்து கொண்டேன். அவர் படுக்கை அருகே வந்து, செல்வி, தூங்கிவிட்டாயா என்று கேட்டார். நான் பதில் சொல்லவில்லை. பின்னர் அவர் என் கால்களை தொட்டார். அந்த தொடுதல் எனக்கு மிகுந்த அதிர்ச்சியை கொடுத்தது. உடனே நான் போர்வையை விலக்கி எழுந்தேன். வினோத் என்னை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். அத்தை, நீங்களா என்று திகைத்தார். ஆமாம், நான்தான். உன் மகள் எவ்வளவு ஆழமாக தூங்குகிறாள் என்று பார்க்க வந்தேன். ஆனால் நீ அவளது கால்களை தொடுவது என்ன அர்த்தம் என்று கேட்டேன். வினோத் உடனடியாக தற்காத்து கொண்டார். அத்தை, நான் அவளை எழுப்ப நினைத்தேன். அவள் தூக்கம் மருந்து போட்டது போல் இருக்கிறது என்று சமாளித்தார். ஆனால் எனக்கு அவரது பதில் திருப்தி அளிக்கவில்லை. அந்த நேரத்தில் வெளியே யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. வினோத் கதவை திறக்கச் சென்றார். அங்கே ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அந்த பெண் மிகவும் அழகாக இருந்தாள். ஆனால் அவளது கண்களில் ஒரு வஞ்சகம் தெரிந்தது. அவள் வினோத்தை பார்த்து, நான் இன்று உன்னை பார்க்க வந்தேன். உன் மனைவி இன்னும் தூங்குகிறாளா என்று கேட்டாள். இந்த கேள்வி என் மனதில் சந்தேகத்தை உருவாக்கியது.
நான் அந்த அறையிலிருந்து மெதுவாக எழுந்து ஒரு மூலையில் ஒளிந்து கொண்டு அவர்களின் உரையாடலை கவனிக்க ஆரம்பித்தேன். அந்த பெண் வினோத்திடம் மிகவும் நெருக்கமாக இருந்தாள். வினோத், உன் மனைவியின் வேலை முடிந்தது, நீ அவளை விட்டு பிரிந்துவிட வேண்டும் என்று அவள் கூறினாள். இதை கேட்டதும் எனக்கு தலை சுற்றியது. என் மருமகனுக்கு வேறொரு பெண்ணுடன் உறவு இருக்கிறதா? என் மகளுக்கு துரோகம் நடக்கிறதா? இந்த சிந்தனை என்னை உலுக்கியது. நான் அந்த அறையிலிருந்து வெளியே வந்து அவர்களை நேருக்கு நேர் எதிர்கொண்டேன். எனது இந்த எதிர்கொள்ளலின் விளைவு என்னவாக இருந்தது? என் மருமகனின் உண்மை வெளிப்பட்டதா? அடுத்த பகுதியில் தொடர்கிறோம். இந்த பகுதி உங்களுக்கு எப்படி இருந்தது? கமெண்டில் சொல்லுங்கள். நான் வினோத்தையும் அந்த பெண்ணையும் எதிர்கொண்ட போது அங்கே ஒரு பயங்கரமான பரபரப்பு ஏற்பட்டது. நான் கோபத்துடன், வினோத், நீ என் மகளுக்கு துரோகம் செய்கிறாயா? நீ ஒரு துரோகி என்று கத்தினேன். வினோத் பதற்றமடைந்தார். அவரது முகத்தில் ஒரு குற்ற உணர்வு தெரிந்தது. ஆனால் அந்த பெண் தைரியமாக என்னை எதிர்கொண்டாள். நீங்கள் யாரு என் காதலனுக்கு அறிவுரை கூற? உங்கள் மகள் ஒரு சோம்பேறி. அவளுக்கு கணவனை கவனிக்கத் தெரியாது. அத்தகைய பெண்ணை யார் மதிப்பார்கள் என்று கேலியாக கூறினாள். அவளது பேச்சு என்னை மேலும் கோபப்படுத்தியது. நீ என்ன சொன்னாலும், என் மகள் எப்படி இருந்தாலும் அவளுக்கு நான் பக்கபலமாக இருக்கிறேன். உங்களைப் போன்றவர்கள் வீணான உறவுகளில் நம்பிக்கை வைத்து பிறரின் குடும்பத்தை அழிக்க முயற்சிக்காதீர்கள் என்று நான் கடுமையாக பதிலளித்தேன். அந்த பெண் சிரித்துக்கொண்டே, நாங்கள் இருவரும் காதலிக்கிறோம், நீங்கள் தடுத்தால் மட்டுமே இது நின்றுவிடுமா? உங்கள் மகளை காப்பாற்ற நினைக்கிறீர்களா? முதலில் அவள் சோம்பேறித்தனத்தை மாற்றுங்கள் என்று கூறிவிட்டு வினோத்திடம் திரும்பி, வினோத், நான் மேலே உள்ள அறையில் காத்திருக்கிறேன். உன் மனைவியின் அம்மா இங்கு இருக்கும் வரை நான் வருவதை நிறுத்துகிறேன். ஆனால் அவர்கள் சென்றதும் நம் சந்திப்பு தொடரும் என்றாள். இதை கேட்டதும் நான் அதிர்ச்சியடைந்தேன். என்ன, நீங்கள் இருவரும் எங்கள் வீட்டின் மேலறையில் சந்திக்கிறீர்களா? வினோத், இது மிகவும் இழிவான செயல் என்று கூறினேன். வினோத் அமைதியாக இருந்தார். அவர் என்னிடம் எதுவும் பேசாமல், அந்த பெண்ணை பார்க்காமல் தலையை குனிந்தபடி நின்றார். நான் அங்கிருந்து வெளியேறி என் அறைக்குச் சென்றேன். மனதில் கொந்தளிப்பு. என் மகளின் கணவன் இப்படிப்பட்டவனா? நான் எப்படி இதை பொறுத்து கொள்வது? இந்த கேள்விகள் மீண்டும் மீண்டும் என் மனதில் உருவெடுத்தன. அந்த இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை. என் மகள் செல்வி தூக்கத்தில் இருப்பதை நினைத்து அவளுக்கு நான் எப்படி இந்த உண்மையை சொல்வது என்று யோசித்தேன். அவளை இந்த பொய்யான உறவிலிருந்து மீட்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். இந்த கட்டத்தில் நான் எந்த முடிவை எடுத்தேன்? என் மகளின் வாழ்க்கையை எவ்வாறு மாற்றினேன்? அடுத்த பகுதியில் தெரிந்து கொள்வோம். இந்த கதை உங்களை பாதித்ததா? கமெண்டில் கூறுங்கள். மறுநாள் காலை நான் செல்வியை எழுப்பி நடந்த அனைத்து உண்மைகளையும் விவரமாக கூறினேன். செல்வி, உன் கணவன் உனக்கு துரோகம் செய்கிறான். அவனுக்கு வேறு பெண்ணுடன் உறவு இருக்கிறது. நீ இனி அவனுடன் வாழத் தயாரா என்று கேட்டேன். செல்வி முதலில் நம்பவில்லை. அம்மா, இது உண்மையா? வினோத் அப்படிப்பட்டவனா என்று அழுதாள். ஆமாம், நானே என் கண்களால் பார்த்தேன் என்று உறுதிப்படுத்தினேன். செல்வி உடனடியாக முடிவெடுத்தாள். அம்மா, நான் இந்த வீட்டில் இனி இருக்க மாட்டேன். அவனை விவாகரத்து செய்யப் போகிறேன் என்று கூறினாள். அவள் முடிவு எனக்கு மிகுந்த நிம்மதியை அளித்தது. உடனே நான் அவளை என் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல முடிவு செய்தேன். ஆனால் அதற்கு முன் வினோத்திற்கு அவன் செய்த தவறுக்கு தக்க பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தேன். நான் காவல் நிலையத்திற்கு ஒரு புகார் அளித்தேன். வினோத் தனது மனைவிக்கு துரோகம் செய்தது மட்டுமல்ல, அவளை மனரீதியாகவும் பாதித்தான். காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். உண்மைகள் அனைத்தும் வெளிச்சத்திற்கு வந்தன. வினோத் தனது தவறை ஒப்புக்கொண்டார். அவருக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதற்கிடையில் செல்வி படிப்படியாக தன்னம்பிக்கையை மீட்டெடுக்கத் தொடங்கினாள். நான் அவளுக்கு ஒரு தனி வாழ்க்கைக்கு தேவையான தைரியத்தை ஊட்டினேன். உனக்கு நான் இருக்கிறேன். நீ எந்த உறவையும் சுமக்கத் தேவையில்லை. மகிழ்ச்சியாக இரு என்று நான் சொன்னேன். செல்வி ஒரு சிறிய வேலையில் சேர்ந்து தன் காலில் நிற்கத் துவங்கினாள். அவளுக்கு முன்பு இருந்த சோம்பேறித்தனம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பித்தது.
நான் அவளுக்கு வீட்டு வேலைகள் முதல் நேர நிர்வாகம் வரை அனைத்தையும் கற்றுக் கொடுத்தேன். இப்போது அவள் ஒரு திறமையான, நம்பிக்கையான பெண்ணாக மாறத் தொடங்கினாள். இந்த மாற்றத்தைக் கண்டு எனக்கு பெருமையாக இருந்தது. இந்த சம்பவத்திற்குப் பின் செல்வியின் வாழ்க்கை எவ்வாறு மாறியது, அதிலிருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்ளலாம் என்பதை இறுதிப் பகுதியில் காணலாம். இந்த கதை உங்களை ஏதாவது சிந்திக்க வைத்ததா? கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த அனுபவம் எனக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுத்தந்தது. ஒரு மனிதனை அவனது வெளித்தோற்றத்தை வைத்து மட்டும் நம்பக்கூடாது. வினோத் வெளியில் எவ்வளவு நல்லவனாக நடித்தாலும் உள்ளுக்குள் அவன் ஒரு வஞ்சகன். இன்றைய காலத்தில் காதல், திருமணம், உறவுகள் அனைத்தும் மிகவும் சிக்கலானவை. ஒவ்வொருவரும் தங்கள் குடும்பத்தை, தங்கள் மகள்களை, தங்கள் அன்பானவர்களை எப்படி காப்பாற்றுவது என்று சிந்திக்க வேண்டும். நான் என் மகள் செல்வியை தவறான உறவிலிருந்து மீட்டேன். அவள் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அவள் ஒரு புதிய வேலையில் சேர்ந்து நிதி சுதந்திரம் அடைந்துள்ளாள். அவள் இனி எந்த ஆணையும் சார்ந்திருக்கப் போவதில்லை. நானும் என் மனைவியும் எங்கள் மகளுக்கு துணையாக இருக்கிறோம். இந்த சம்பவத்திலிருந்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய பாடம் என்னவென்றால், யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். எப்போதும் ஒரு எச்சரிக்கையாக இருங்கள். குறிப்பாக உங்கள் பிள்ளைகளின் திருமண வாழ்க்கையில் எந்த சந்தேகமும் இருந்தால் உடனடியாக தலையிடுங்கள். மேலும் உங்கள் மகள்களுக்கு சுயமரியாதை மற்றும் சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுங்கள். ஒரு பெண் தன் கணவனைச் சார்ந்திருப்பது மட்டுமே வாழ்க்கை இல்லை. அவள் தன் காலில் நிற்க வேண்டும், தன் முடிவுகளை எடுக்க வேண்டும். இன்று வரை செல்வி தன் புதிய வாழ்க்கையில் ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அவள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறாள். இந்த கதையின் மூலம் நீங்கள் அனைவரும் ஒரு படிப்பினையை அடைவீர்கள் என்று நம்புகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.